தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனம் முதல் அதி கனமழை வந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை வந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் செங்கல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதே பகுதிகளில் புயலாக புதுவிலிருந்து சுமார் கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடக்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகே புயலாக கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 2ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 1ஆம் தேதி வட ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2ஆம் தேதிகளுக்குள் வட கடலோரங்களில் அதீத கனமழை புரட்டி போட வாய்ப்புள்ளது. கடலூர், புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் மிக கடுமையான அதீத கனமழை 40 முதல் 53 சென்டிமீட்டர் பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழகம் முழுவதும் கடும் வெள்ளம் அபாயம் எச்சரிக்கை பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களில் காலை மற்றும் மதிய நேரங்களில் மிக கனமழை தொடங்கி படிப்படியாக அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆவது தேதியில் அதிகாலை வரை கடலோரங்களில் தீவிர கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் 7.s 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் கத்திவாக்கம் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி, சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், சென்னை மாவட்டம் அண்ணா நகர், சென்னை மாவட்டம் திருவிக நகர், செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் பூழல் ஏஆர்ஜி தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் பெருங்குடி, சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் அண்ணா நகர், சென்னை மாவட்டம் அம்பத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் கொளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி, காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக திங்கட்கிழமை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் தரைக்காற்று பொறுத்தவரை மிக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாகவே இருங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.